பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு? நம்ம பாண்டியன் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி வேலை மேலே வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. என்னத்தான் செந்தில் சென்னையில் இருந்தாலும் செந்திலுக்கு என்னமோ கடையில் வேலை செய்கிற மாதிரியே தான் இருக்குது. சரி, கொஞ்ச நேரம்னாச்சும் மீனாவை கூட்டிக்கிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது முடியவே இல்லை. இருந்தாலும் அப்பா சொல்கிற வேலையாச்சே, செய்யாமல் இருக்க முடியுமா? ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா திருப்பியும் பாண்டியன் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி வேறு வேறு வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ தம்பி கதிருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு செந்தில் கேட்கும்போது, இந்த மாதிரி நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஐடியா கொடுத்துட்றாப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செந்திலும் பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு லேட்டாக தான் போகிறாங்க. மீனா கோவத்தில் இருக்கிறாங்க. மீனாவை எப்படியோ சமாதானப்படுத்தி பீச்சுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பாண்டியன் சும்மா இருப்பாப்லையா? அங்கேயும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் நம்ம செந்தில் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாப்புல. இங்கே லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் பழனியை விட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாப்புல. ஸோ யார் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாண்டியன் பயங்கரமாக கடுப்பில் இருக்கிறாப்புல. நம்ம மீனா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நம்ம ராஜிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ப்ரொமோவிலேயே இதெல்லாம் பார்த்துருப்போம். ராஜி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நேராக போயிட்டு கோமதிக்கிட்டேயும் அரசிக்கிட்டேயும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற தங்கமயில் என்ன பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அரசி சும்மா இல்லாமல் ஃபோனை வாங்கி தங்கமயிலுக்கிட்ட காமிச்சு, இங்கே பாருங்கள் மீனா பீச்சில் இருந்து மீனாவும் செந்திலும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ தங்கமயிலும் அதை வாங்கி பார்த்துட்றாங்க. சும்மா இருப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இதை வச்சு என்ன பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு.